ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்டிஏ ஃபேமிலி. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு வெளியே போயிருந்த விளாக் தான். கோயிலுக்கு போயிருந்தாங்களா, சேலம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். ஓகே, அந்த வீடியோ பார்க்கலாம். நம்மளுக்கு எங்கள் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கோயில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இது வந்து சேலம் போகிற வழியில் ஃபஸ்ட்டு வந்து இது பெருமாள் கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. போகிற வழியில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போனோம். முன்னாடி சூப்பராக இருந்தார் ஆஞ்சநேயர், அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா கொஞ்சம் அழகாக இருந்துச்சுங்களா. அதனால சரி இது வீடியோ எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. பார்க்காதவங்களும் எத்தனையோ பேர் இருப்போம். நாங்களே புதுசாக பார்க்குறதுனால நிறைய பேர் பார்க்காமலும் இருப்போம். எல்லோரும் பார்த்தா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்குது கோயில் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. உள்ளே போகும்போது நல்லா அழகாக இருந்துச்சு இடம்லாம். அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தால் அழகாக இருக்கா ஸ்டெப்பில் நடக்கிறக்கா. அதனால அப்படியே ஸ்டெப்பு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதனால இந்த மாதிரி போய் ரொம்ப நாள் பெரிய கோயிலுக்கெல்லாம் சும்மா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அந்த மாதிரி தான் போயிருக்கோமா, அதான் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தோம். உள்ளே போகும்போது நிறைய எழுதியிருந்தாங்க, அதெல்லாம் படிக்க முடியல, ஆனால் வீடியோ எடுத்தேன். சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தாங்களா, கூட்டமாயிரும். அப்புறம் டைம் வேறு ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு தான் நாங்கள் போனோம். மதியானம் 12:30 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். உள்ளே போகும்போதே சூப்பராக இருந்துச்சு. பழங்காலத்து கட்டடம், அதனால் இது வந்து ரொம்ப ஒரு அதிசயம்தான். நம்ம பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இன்னும் இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு சாமி பார்த்துட்டு. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு அது பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. இன்னும் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வியூ சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. சாங்கெல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அழகாக இருந்துச்சு. அப்படியே தண்ணியெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்க மாட்டிருக்கு, பாதி இடம் தான் வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டே அப்படியே வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாக டான்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். எங்களே டான்ஸ் ஆட சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சா, அதனால பெரியவங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது மாதிரி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு டூர் மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் ஒன் டே போயிட்டு வந்தாங்களா, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போகிற வழியில் அடுத்த கோயில் வந்துடுச்சு, சிவன் கோயில் வந்துச்சு. சிவன் கோயில் வந்து இது வந்து 1000 எவ்வளவோ சொன்னாங்க, கரெக்டாக தெரியல. அவ்வளோ சிவலிங்கம் வச்சுருக்காங்க அம்மா. 1000க்கும் மேற்பட்ட சிவலிங்கம் வச்சு அழகாக இருக்குது. மலை கோயில் தான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டோம். பக்கத்தில் அடுத்தது முருகர் கோயில் இருந்துச்சு. இது வந்து சேலம் மாவட்டம் ஏலம்பூர்ன்ற ஒரு ஏரியா. அந்த இடத்துல தான் பெரிய முருகர் இருக்கிறாரு. பார்க்கும்போது மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய முருகரை பார்த்தது இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணு பார்த்திங்களா சாமி கும்பிட்டுருக்குறா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவளோ. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போனதில்லை, ஜாலியாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு நிம்மதியாக அப்படியே டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. சத்தியமாக இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது வந்து இது எந்த இடம்னா அடுத்த கோயிலுக்கு போயாச்சு. இதுதான் முக்கியமான ஏரியா, நம்ம காலபைரவர் கோயில். அன்னைக்கு சனிக்கிழமை அவருக்கு வந்து பிறந்த நாள். அன்னைக்கு தான் நாங்கள் அவரை பார்க்க போனோம். அவரை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு சரியான கூட்டங்க, நிற்கிறக்கு கூட இடமில்ல, நல்ல கூட்டம். செடிகளை நிறைய வச்சு நல்லா இது பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. வழியே இல்லை. நாங்கள் வந்து 100 டிக்கெட்டில் தான் போனோம். நார்மலில் போனோம்னா 5-6 மணி நேரம் ஆயிரும் லைனில் நின்று போனோம். நார்மலில் போகல, 100 கட்டி போனோம். அதுக்கப்புறம் நிறைய ராசி பலனுக்கு வந்து இந்த செடி வச்சா வீட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கும் தெரியாதா, அதனால நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு செடி வச்சா வீட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைனில் நின்று அழகாக போயிட்டு இருந்தாங்க எல்லாம். நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அதுவும் நைட்டு எத்தனை மணிக்கு தெரியுங்களா, அந்த வீடியோ எடுக்கும்போது 12:30-1 மணி இருக்குங்க. அந்த டைமில் அந்த வீடியோ எடுத்தது. அவ்வளோ நேரம் விடிய லைனில் நின்று தான் போனோம் அந்த சாமி பார்க்குறக்கு. அவ்வளோ அதிர்ஷ்டங்க அன்றைக்கி அவரை பார்க்குறது. நாங்கள் அப்படியே லைனில் நின்று எல்லாம் போயிட்டுருந்தோம். ஜாலியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கனால. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டேன். நல்லா இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு உண்மையாலுமே. உள்ளே போயிட்டு நல்லா டெக்கரேஷன்லாம் போட்டிருந்தாங்க. லைனில் நிற்கும்போது பார்த்துருப்பீங்க பாருங்கள், அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நாங்கள் நிற்கிறதெல்லாம் 100 டிக்கெட்டு. இது போக 250 ஒன்று இருக்குது. அப்புறம் நார்மல் இல்லை டிக்கெட் இல்லாமல் ஒன்று இருக்குது. அதில் போனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு 100 டிக்கெட்டுக்கு போயிட்டோம். நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, பரதநாட்டியம். அது கொஞ்சம் கவர் பண்ண முடியல, அது உள்ளே இருந்துச்சு. நாங்கள் வெளியே நின்றுட்டு இருந்தாங்களா, மேடையெல்லாம் போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் போட்டு.
நாங்கள் வெளியே நின்று அழகாக வீடியோலாம் எடுத்துகிட்டு எல்லாமே ரசிச்சுட்டு நின்றுருந்தாங்களா, அதனால் அது கொஞ்சம் கவனிக்க முடியல, எடுக்கவும் முடியாது, ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்குது. நாங்கள் வெளியே நின்றுருந்தோம், சாரி. அதுக்கப்புறம் அப்படியே அழகாக பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நிறைய டெக்கரேஷன் போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் ஒரு வழியாக சாமி பார்க்கணுன்னு நின்றுட்டு இருந்தோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் பரதநாட்டியம் ஆடிட்டு அழகாக பார்ப்பாங்களாம் எப்படி நிற்கிறாங்கன்ட்டு. நல்லாயிருக்கு. பொண்ணுங்களாம் சூப்பராக அழகாக மேக்கப் போட்டு சூப்பராக நின்றுருந்தாங்க. எல்லோரும் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் டான்ஸ் தான் பார்க்க முடியல. சரி, அந்த பிள்ளைங்களாவது பார்த்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சு. அப்படியே லைனில் உள்ளே வந்துட்டோம், சாமி பக்கத்துக்கு வந்துட்டோம். அப்படியே சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய மாலை மாலையாக போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி அம்மன் இருக்காங்க. அவங்கள தொட்டால் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், ஏதோ ஒரு நல்லதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. அதை தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போகணும், கோல்டில் அதுவும் அது தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. போலீஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய போலீஸ் நின்றுருந்தாங்க. உள்ளே வெளியே உள்ளே போகிற இடத்துல போலீஸ் 2-3 போலீஸு, வெளியே 10 பேர் 20 பேர் அவ்வளோ போலீஸ் நின்றுருந்தாங்க. அவ்வளோ கூட்டம். நல்லபடியாக போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. உள்ளே போயிட்டுருக்குற பாருங்க, கூட்டம் சரியான கூட்டங்க. எல்லாருமே அடிச்சு பிடிச்சி உள்ளே போகிறாங்க சாமி பார்த்தா போதுன்ட்டு. போகிறது என்னமோ இவ்வளோ கூட்டத்தில், ஆனால் போய் 2 நிமிஷம் கூட நிம்மதியாக சாமி பார்க்கவில்லைங்க. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் தொட்டு கும்பிட்டுருக்குறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் சாமி பார்த்து பார்க்காம வெளியே வந்துட்டு, அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் போட்டு அழகாக பார்த்தீங்களா ஒரு டால் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. என் பொண்ணு பாருங்கள், அழுதுட்டு போக மாட்டேங்கிறா. சும்மா போய் கை கூட வச்சுன்னு சொன்னேன், கை கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க பாப்பா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்கள பயப்படுத்த வேண்டாம் சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். வந்து எல்லா குழந்தைங்களும் அழகாக கை கொடுத்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுருந்தாங்களா, அவங்க அந்த பக்கம் நின்றுருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுருந்தேன். நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நேரிலலாம் பார்த்ததில்ல, பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், மனசு நிம்மதியாக இருந்துச்சு. வெளியே கோயிலுக்கு போனால் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுது. அப்படியே போய் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ.